ஆமா நந்தினி, இப்ப நீ உண்டாயிருக்க. நீ கூடிய சீக்கிரமே பேர குழந்தைய பெத்து எங்க கையில கொடுக்க போறமா? அம்மா, நீங்க உண்மையாவ சொல்றீங்க? ஆமா நந்தினி, நீங்க கூடிய சீக்கிரமே ஒரு குழந்தைக்கு தாயாக போறீங்க. இங்க பாரு, உன் மனசுல இருக்கிறது எனக்கு புரியுது. என்ன நம்பு, எதை பத்தியும் கவலைப்படாத, சரியா? இங்க பாருங்க நந்தினி, உங்க குடும்பத்துல நடந்தது ஒரு சோகமான விஷயம்தான். உங்க அக்கா குழந்தை சீக்கிரமாவே கிடைக்கிறதுக்கு நாங்க 2 பேரும் கண்டிப்பா ப்ரே பண்றோம். இங்க பாருங்க நந்தினி, உங்க மனசை நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா வச்சுக்கணும். நீங்க சந்தோஷமா இருந்தாதான் பிறக்க போற குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். சரிங்க டாக்டர். நாங்க இதை டாக்டரா மட்டும் சொல்லல, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாவும் சொல்றோம். எந்த டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸா இருக்கணும். எப்படா டிஸ்சார்ஜ் பண்ணலாம்? ட்ரிப்ஸ் முடிஞ்சதும் கூட்டிட்டு போலாம்டா. ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது. சாரி. சாரியும் சொல்லக்கூடாதுடா. மாறவே இல்லடா நீனும். என்னங்க, போற வழியில அக்காவை பார்த்துட்டு போலாமா? இத பாரு, இப்பதானே டாக்டர் சொன்னாரு, அதுக்குள்ள மறந்துட்டியா? இப்போ நேரா நம்ம வீட்டுக்கு தான் போக போறோம். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சம்பந்தியம்மா சொல்லுங்க. ஆமாம்மா, அவங்க சொல்றதுதான் கரெக்ட். மாலத்தை பத்தி நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீ அவங்க கூட போறதாமா நல்லது. இது பாரு, உன் இடத்துல இருந்து உங்க அக்காவை நான் போய் பார்த்துட்டு வரேன், சரியா? ரிலாக்ஸ் பண்ணு ஃபர்ஸ்ட். அப்புறம் என்னம்மா, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதானே? சரிப்பா, நீங்களாம் கிளம்புங்க, நான் போய் அத்தையை டிராப் வேண்டாம் பண்ணுறேன். மாப்பிள்ளை, சரிப்பா. நான் போய்க்கிறேன். நந்தினி, உடம்ப பாத்துக்கோமா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அக்காவை பத்திரமா பாத்துக்கோமா. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேனேம்மா. வர மாப்பிள்ள, வர சம்பந்தி. பார்த்து போயிட்டு வாங்க. வர சம்பந்தி. போயிட்டு வாங்க. பா, நான் போய் டிஸ்சார்ஜ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கவனிச்சிட்டு வரேன். சரி, இதை வந்துடுறேன். டேய், வாழ்த்துக்கள்மா. நந்தினி, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இப்படி ஒரு செய்தியை கேட்கறதுக்காக தான் நாங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். லேட் ஆகுதுன்னு கொஞ்சம் பயந்துகிட்டு இருந்தோம். இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு. வா, நம்ம புறப்படலாம். வரமா? சரிங்க மாமா. ஜோ 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 தாத்தா சொன்னபடி கேட்கணும், அழக்கூடாது, சமத்தா இருக்கணும், புரியுதா? அழக்கூடாது அழக்கூடாது. இப்படி பண்ணனா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. சொன்னதை கேளுமா. இது சமத்தா இருக்கணும், அழக்கூடாது. பசிக்குது போல் இருக்கு வள்ளி. மாலதி கிட்ட கொடுத்து பால் கொடுக்க சொல்ல வேண்டியதானே? அவதான் அந்த குழந்தைய நினைச்சு அழுதுகிட்டே இருக்காள. சரி, குழந்தை என்கிட்ட கொடுங்க. இந்தா. என்னடா குட்டி, என்னடா சொல்ல, உங்களுக்கு பசிக்குதா? சரி, அம்மாட்ட கொடுத்து உனக்கு பால் கொடுக்க சொல்றேன். வா போலாம். சரி சரி சரி. மாலதி, மாலதி, ஏண்டி மாலதி, குழந்தை அழுகுறது உன் காதுல கேட்கல? ஏண்டி மாலதி, குழந்தை அழுதுகிட்டே இருக்கடி, முதல்ல இந்த குழந்தைக்கு பால் குடுறி. அந்த குழந்தைக்கு யாருமா பால் கொடுப்பாங்க? ஏண்டி மாலதி இப்படி பேசிக்கிட்டே இருக்க? அந்த குழந்தையே நினைச்சுக்கிட்டு இந்த குழந்தையே எழுந்துராதடி. இப்ப இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க போறியா இல்லையா? இந்தா. நந்தினி எப்படிமா இருக்கா? நான் ஒரு பைத்தியக்காரி. குழந்தை நினைப்புல அவ எப்படி இருக்கான்னு கேட்க கூட மறந்துட்டேன்.
அடடே, நான் கூட மறந்தே போயிட்டேன் வள்ளி. நந்தினிக்கு மயக்கம் வந்து அவளை ஆஸ்பத்திரி கூட்டு போனீங்களா? இப்ப என்னாச்சு? அவ எப்படி இருக்கா? எல்லாம் சந்தோஷமான விஷயம் தாங்க. என்ன சந்தோஷமான விஷயமா? என்னம்மா என்ன சொல்ற? ஆமாங்க, நந்தினி உண்டா இருக்கா. நந்தினி உண்டா இருக்காளா? என்னம்மா, உண்மையா நிஜமாவா? ஆமாங்க. வள்ளி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலயா கடவுள் இப்படி ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கணும்? ஆமாமா. அம்மா, நந்தினி என்னாலதான் மயங்கி விழுந்துட்டாளோன்னு நான் குற்ற உணர்ச்சியிலே இருந்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவ ஒன்றா இருக்கான்னு கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அந்த கடவுள் ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல. நந்தினி உண்டா இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல என் குழந்தை தொலைஞ்சு போனதை நினைச்சு வேதனைப்படுறதான்னு கூட எனக்கு தெரியல. மாலதி, வீணா மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. கெட்டது நடக்கிற நேரத்துல ஒரு நல்லது நடந்திருக்குமா. சீக்கிரமே உன் குழந்தை கிடைச்சிரும். அந்த நல்ல செய்தி வரத்தான் போகுதுமா. எங்கப்பா நல்லது நடக்குது? அந்த பாவி என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லவே மாட்டேங்கிறானே. அவன் சொல்லலன்னா சும்மா விட்டுருவாங்களா? அதான் நம்ம மாப்பிள்ள விஸ்வா அந்த எஸ்பி கிட்ட சொல்லிருக்காருல்ல, நிச்சயமா அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கும். நீ கவலைப்படாம தைரியமா இருமா. முதல்ல குழந்தைய கவனி. என்னங்க, வாங்க சாப்பிடலாம். பால் கொடுமா, குழந்தைய பாத்துக்கோ. ஏண்டி கல்பனா, நான் உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் இங்கதான் நிக்கிறமான்னு ஒரு குரல் கொடுத்துருக்கலாம்ல. அப்படி என்ன குடி மூழ்கி போற விஷயம்? குடி தாண்டி முழுகி போச்சு. யார் குடி? நம்ம குடி தாண்டி. என்னம்மா சொல்ற? அந்த நாசமா போற நந்தினி கர்ப்பமா இருக்கலாம். என்னம்மா இப்படி குண்டு தூக்கி போடுற? அந்த குண்டா இருக்கானே, அதாண்டி உன் மாமன். அவன் தாண்டி போன் பண்ணி எனக்கு இந்த விஷயத்தையே சொன்னான். என்ன இப்படி ஆயிடுச்சு? நாம அங்கிருந்து வந்ததே தப்பா போச்சு. நான் வந்ததுல ஒண்ணு தப்பு இல்லடி, பின்னாடியே நீயும் வந்த பாரு, அதுதான் தப்பு. ஓடி போனவ புருஷனோட வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு மட்டும் அங்க என்ன வேலை இருக்கு? அவங்க சந்தோஷமா சிரிச்சு பேசி ஓடி பிடிச்சு விளையாடுறத என்ன நின்னு வேடிக்கை பார்க்க சொல்றியா? கல்பனா, உன் கோவம் எனக்கு புரியுதுரி. அதுக்காக நம்ம இப்படியே இங்கே ஒதுங்கி இருந்துட்டோம்னா அந்த நந்தினி குழந்தைய பெத்து அவ மாமியார் கையில கொடுத்து கொஞ்சம் சொல்லிடுவா. அதுக்கப்புறமா நம்ம அவளை விஸ்வா கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாதுரி. ஏமா முடியாது? அவளுக்கு பெண் குழந்தைன்னா பிடிக்காதுன்ற வீக்னஸ் இருக்குல்ல, அத ஊதி பெருசாக்கி அவளுக்கு பெண் குழந்தைன்னா பிடிக்காதுன்னு என் அத்தைக்கு தெரியப்படுத்தணும். அது மட்டும் இல்லம்மா, அவளுக்கு பெண் குழந்தை தான் பிறக்குன்னு சொல்லி சொல்லி அந்த நந்தினிய பைத்தியக்காரியா ஆக்கணும். அவளே அவ கருவை அழிக்க வைக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரை போய் நம்ம பிள்ளைக்கு நம்மளே கட்டி வச்சிட்டோமேன்னு அந்த நந்தினிய மரகதமே கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளணும். ரைட்? ஆமாமா, அந்த நந்தினி என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன நந்தினி, ஏதோ பலமான யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லத்த,
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க விஸ்வாவை காணோம்? அவர் பால்கனில உட்காந்துக்கிட்டு லேப்டாப்ல மெயில் அப்படியா? சரி சரி உட்காரு. இந்த பாலக்குடி. இல்லத்த, பால் எனக்கு வேண்டாம். இத பாரு நந்தினி, நான் குடுக்கறத வேண்டான்னு சொல்ற ரைட்ஸ் உனக்கு கிடையாது. ஏன்னா நான் இத குடுக்கறது உனக்கு மட்டும் இல்ல, என் பேரப்பிள்ளைக்காக தான். அதனால நான் குடுக்கறத நீ குடிச்சுதான் ஆகணும். சாப்பிட சொல்றத சாப்பிட்டுதான் ஆகணும். அத்தை, எனக்கு ராத்திரியில பால் குடிச்சு பழக்கம் இல்ல அத்தை. நீ கர்ப்பமா இருக்கிற பொண்ணுமா, இப்ப நீ தனி மனுஷி கிடையாது. நீங்க 2 பேரு. உனக்காக இல்லைன்னாலும் உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்காக நீ சாப்பிட்டுதான் ஆகணும். சரிங்க அத்தை. மருமகளை கவனிக்கிறியா? என்ன மருமகளை ரொம்ப தான் கவனிக்கிறா போல இருக்கு. பின்ன உங்களை கவனிப்பாங்களா? நீதான் வர வர நம்மளை கவனிக்கிறதே இல்லையே. இனிமே உங்களை நீங்க தான் கவனிச்சுக்கணும். என்ன பஞ்சாயத்துங்க? பஞ்சாயத்தெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நான் உன் பொண்டாட்டிய கவனிச்சுக்கிறேன்னு உங்க அப்பாவுக்கு பொறாம. ஏய் சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, இவதான் சும்மா உளறான். என்னங்க, நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. என்ன? நான் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே தங்கியிருந்து என் மருமகளை கவனிச்சுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நந்தினிய கூட இருந்து கவனிச்சுக்கிட்டாதான் அவ டைமுக்கு சாப்பிடுவா. அது மட்டும் இல்லங்க, இனிமே அவ குனிஞ்சு நிமிந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது. சாப்பாட்டுல கீரை காய்கறி எல்லாம் சேர்த்துக்கணும். பழங்கள்லாம் நிறைய சாப்பிடணும். போதும் டாக்டர் அம்மா, போதும். நீ இங்க இருந்து நல்லா கவனிச்சுக்க, நான் அப்பப்போ வந்து பாத்துட்டு போறேன். சரி சரி, அவ டைமுக்கு தூங்கணும். வாங்க நம்ம போலாம். ஏண்டி இவ்வளவு நேரம் நீ தான் பேசிக்கிட்டு இருந்த, இப்ப என்ன சொல்ற? என்னடி பெரிய அநியாயமா இருக்கு. ஆமா, என்ன உன் மருமக பேசாம இருக்கா? அவளுக்கு நீ பேசுற பேச்சு பிடிக்கலையா? பேச்சு பிடிக்காம இல்லங்க, அவ ஞாபகம்லாம் அவங்க அக்காவை பத்தியே இருக்கு. இல்ல நந்தினி? இல்லத்த, அப்படிலாம் எதுவும் இல்ல. தெரியுமா, அது ரொம்ப கஷ்டம்தான். எப்படி பார்த்தாலும் கூட பிறந்த ரத்தம் இல்லையா, அப்படிதான் இருக்கும். ஏன்னா இப்ப நீ கர்ப்பவதிமா. இந்த மாதிரி நேரத்துல அந்த மாதிரி கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் போட்டு மனசை குழப்பிக்க கூடாது. ஏதோ உங்க குடும்பத்துக்கு கெட்ட நேரம், அதான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதம்மா. அது உன்னையும் உன் வயித்துல இருக்கிற புள்ளையும் ரொம்ப பாதிக்கும்டா. உனக்கு உங்க அக்கா எப்படி முக்கியமோ அதே மாதிரி எங்களுக்கும் உன் வயித்துல இருக்கிற குழந்தை ரொம்ப முக்கியம்மா. ஏமா, அந்த குழந்தைய கண்டுபிடிக்கத்தான் விஸ்வா ஏற்பாடு பண்ணிருக்கான்ல, அப்புறம் என்ன? நீ ஒண்ணும் கவலைப்படாம பாலை குடிச்சிட்டு தூங்கு, சரியா? வாங்க. என்ன சமய பிளேட ஓட்டாங்களாம்மா? சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. எல்லாம் என் நல்லதுக்காக தானே சொல்றாங்க. அது சரி, பிறக்க போற குழந்தைக்கு இவங்க கொடுக்குற மரியாதையை பார்த்தா பிறந்து வளர்ந்து நிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே இருக்காது போல இருக்கு இந்த வீட்டுல. நான் உங்களை விட்டு கொடுத்துருவேனா? அதுக்கு இல்ல, எங்க அம்மா இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு உன்ன முகத்துல சந்தோஷத்தை பத்தியா? உண்மைதாங்க, எனக்கும் இது ரொம்ப பெருமையா தான் இருக்கு. என்னங்க? தெரியும் தெரியும், எஸ்பி கிட்ட இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி பேசினேன். எனக்கு தெரிஞ்சு நாளைக்குள்ள அந்த ஆளை பிடிச்சிருவாங்கன்னு தான் தோணுது. அத நீங்க பாத்துப்பீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் சொல்ல வந்தது என்னன்னா, என் வயித்துல இருக்கிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாமே.
இந்த ஸ்டேஜ்ல எப்படி ஸ்கேன் பண்ணுவ? எப்படி ஒரு 4 மாசம் ஆக வேண்டாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதெல்லாம் கேட்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது, தெரியுமா? இப்ப அகைன்ஸ்ட் தி லா. அப்படியே சொல்லணும்னாலும் குறைஞ்சது 3-4 மாசம் ஆக வேண்டாமா? ஆமாமா ஆகணும். அதுக்கெல்லாம் நிறைய டைம் இருக்கு, பொறுமையா யோசிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நீ உன் ஹெல்த்தை கவனிச்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நேரத்துக்கு தூங்கு. வா, டைம் என்னாச்சு? வா. உண்டானது பெண் குழந்தையா இருந்துட்டா கடவுளே, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அத்தை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொடுங்க. வழக்கமா 10 மணிக்கு மேல தான் நான் எல்லா வேலையுமே செய்வேன். நீங்க போங்க, அப்படி நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. என்னம்மா, போங்க அத்தை. நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? இனிமே இந்த வீட்ல ஒரு வேலையும் கிடையாது. நான் உன்னை வேலை செய்யவும் விட மாட்டேன். குடு குடு. சரி, இப்பெல்லாம் கர்ப்பமா இருக்கிற பொம்பளைங்க 9 மாசம் வரைக்கும் வேலைக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. போறவங்களுக்கு அவசியம், அதான் போறாங்க. உனக்கு என்னடா குறைச்சல் ராசாத்தி? அப்போ நான் எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்கணும்னு சொல்றீங்களா? அப்படி யாரு சொன்னது? உனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்படி என்ன வேலை? நான் என்னென்ன செஞ்சு தரணும் அதெல்லாம் சாப்பிடுற வேலை இருக்கு. போங்க அத்தை. அண்ணி, அண்ணி, நந்தினி எப்படி இருக்க நீ? எனக்கு என்ன சித்தி, அத்தை என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. உட்காருங்க சித்தி. அண்ணி, நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? எங்க அண்ணன் தான் சொன்னாரு. ஆமா, எங்க மாமா தான் சொன்னாங்க. அது மட்டுமா சொன்னாங்க, நந்தினி அக்கா கன்சீவா இருக்காங்கன்னு கூட தான் சொன்னாங்க. அதனாலதான் பாக்குறதுக்காக ஓடோடி வந்தோம். அண்ணி, நந்தினி உண்டாயிருக்கான்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் எங்க மாமாவை கூட ஓரம் கட்டிட்டு இங்க வந்து தங்கிட்டீங்களா? பின்ன வாரிச வர வைக்க வேண்டாமா? பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்களுக்கு வாரிசு வருதுன்னு உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு இங்க வந்து தங்கிட்டீங்க. எங்க வீட்ல ஒரு 2 நாள் தங்குங்கத்தேன்னு எத்தனை வாட்டி கெஞ்சிருப்பேன். ஒரு நாளாவது தங்கிருக்கீங்களா? அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்குன்னு அப்படியே ஓடி போயிடுவீங்க. இப்ப வாரிசு வருதுன்னு உடனே எங்க மாமா அங்க தனியை விட்டுட்டு இங்க மருமகளை விழுந்து விழுந்து கவனிக்கிறதுக்காக வந்துட்டீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், எனக்கும் நேரம் வரும்ல, அப்ப பாத்துக்கிறேன். என்ன கல்பனா, என்கிட்ட நீ சண்டை போட வந்தியா? சண்டை போடலாம் வரல. என் மூத்த பொண்ணு நந்தினிய பாத்துட்டு போகலான்னு வந்தோம். தேவைப்பட்டா இவளுக்கு ஒத்தாசையா இங்கே இருக்கலான்னு வந்திருக்கோம். மாமியார் கொடுமை நடக்காம பாத்துக்கணும்ல. அச்சச்சோ, அக்கா, இந்தாங்க என்னோட அட்வான்ஸ் கிஃப்ட். குழந்தைய பெத்து கொடுங்க, வீடு ஃபுல்லா கிஃப்ட் கொண்டு வந்து இறக்கிடுறேன். இந்தாங்க அக்கா, வாங்கிக்கோங்க. கல்பனா, உன் நல்ல மனச பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல என்ன இருக்கு அத்தை? என்னக்கா அப்படியே வச்சுட்டு நிக்கிறீங்க?
நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பிரிச்சு பார்க்க மாட்டீங்களா? இல்ல நான் அப்புறமா பாத்துக்கிறேன். அதெல்லாம் முடியாது. நீங்க இப்பவே பிரிச்சு பார்த்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரி கொடுங்க, நானே பிரிச்சு தரேன். அக்கா ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. எதுக்கு? மூடுங்க சொல்றேன். சரி. கல்பனா, கண்ணை திறக்கலாமா? அக்கா கண்ணை தரங்க.